இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 34:1 அதிகாரம் அந்த வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி வந்து எம்மிடத்தில் எப்போதும் என் வாயில் நனைந்திருக்கும், நிலைத்திருக்கும் என்று அந்த வசனம் சொல்கிறது. அதே போல் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அவர் சொல்லுற வசனம் என்னன்னு சொன்னால், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்களே அதை கேட்டு மகிழ்வார்கள். சிறுமையானவர்களும் அந்த வசனத்தை கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் 6ஆம் வசனம், சங்கீதம் 34 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார்கள். அதே 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பழையமிறக்கி அவர்களை விடுவிக்கிறார். 8வது வசனம், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் எப்படி பார்க்கறது? ருசித்து பார்க்கணும். அவர் எப்படி கொத்தவர், எப்படியானவர் என்று சொல்லி அவர்களை ருசித்து பார்த்து அறியணும். அப்பத்தான் அவர்கள் நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்ட மனுஷர்கள் என்று நாங்கள் அறியலாம். அதைத்தான் வேத வசனத்தில் சொல்கிறோம். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. முதல்ல ஆண்டவரிடத்தில் நீங்கள் முதல் நம்பிக்கை வையுங்கள். அப்பத்தான் அவருடைய மனுஷர்கள் எவரும் பாக்கியவான் ஆவார். பரிசுத்தவன் அவருக்கு பயந்திருக்குங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பரிசுத்தமானவன் அவருக்கு பயந்ததுமில்லை, குறை சொல்லுவதுமில்லை. அதனாலே அவர்கள் ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைய வசனம். இந்த வசனத்தை நீங்கள் முழுமையாக படிச்சிருந்தால் அதை நீங்கள் மேலும் உணரக்கூடிய வகையில் அதை திரும்பவும் அதை வாசித்து மேன்மேலும் ரட்சிப்படைய வாழ்த்துகிறேன். இதோடு இந்த வசனத்தின் முடிவை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த வசனம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பெல் பட்டினையும் அமைக்கி விடுங்கள். அது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு வசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.